அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதா? தெரியுதுப்பா. ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி அவுது பிக்க மின் அமஷாத்தி ஷயாத்தின் வஅவுது பிக்க ரப்பி ஐயக்லரும். நான் இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம மஸ்ஜித் நம்ம ஒண்ணா சேர்ந்து செயல்படக்கூடிய இந்த மஸ்ஜித் இந்தியா ஐடி விங் தொழில்நுட்ப குழு விஷயமா நான் ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நம்ம குழுவில் வந்து நம்ம ஒரு ஒரு சின்ன முயற்சியாக என்ன பண்ணோம், நம்ம வாரம் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நியூஸ் லெட்டர்ஸ் நம்ம சென்ட் பண்ணுறோம். தமிழில் வந்து நம்ம கட்டுரைகள் சொல்லலாம், இல்லை நம்ம செய்தி மடல்னு சொல்லலாம். இது ஃபுல்லாகவே நம்ம அனுப்புறது வந்து குரானை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு ஐடியாஸில் நம்ம சென்ட் பண்ணுறோம். அதில் நம்ம வெள்ளிக்கிழமை சென்ட் பண்ணதில் வந்துட்டு ஐ திங்க் ஆமாம் 6ஆம் தேதி 13ஆம் தேதி 20ஆம் தேதி அதோட செய்தி மடல்களை நான் படிக்கிறேன். அதுல வந்து 6ஆம் தேதி நம்ம சென்ட் பண்ணது ரொம்பவுமே ரமதானுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு செய்தி மடலா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இன்ஷால்லா எல்லாத்தையும் படிச்சு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு தமிழ்ல. அதுக்கப்புறமேட்டா நான் வந்து ஏன் இந்த விஷயத்தை எடுத்து நான் பண்ணேங்கிறது இன்ஷால்லா உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். 6ஆம் தேதி நம்ம சென்ட் பண்ண கடிதம் வந்து தொடக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுள் மற்றும் டீம். நெவர் கிவ் அப் ஸ்டெட்ஃபாஸ்ட். எப்போதுமே நம்பிக்கை வந்து தளர விட்டுறாதீங்க, எப்போதுமே உறுதியோட இருங்க. ரமதான் இஸ் நியர். ரமதான் நெருங்கி விட்டது. 1698 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் முதல்ல போட்ட ரெண்டு அந்த 67 2 13 24 அப்படியே தமிழ்ல நான் படிச்சிடறேன் உங்களுக்கு. 67 2 உங்களுக்கிடையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதை பிரித்தறியும் நோக்கத்திற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்த அந்த ஒருவர், அவர்தான் எல்லாம் வல்லவர் என்கின்றவர். அப்புறம் 13:24 நீங்கள் உறுதியோடு சகித்து கொண்டிருந்தனால் உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக. எத்தகையதொரு ஆனந்தமான விதி. சலாமுன் அலைக்கும் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, இங்க நாட் கிவிங் அப் ஆர் ப்ரிசர்விங் இஸ் எ தீம் ஹியூமன்ஸ் கேன் ரிலேட் டு. எப்போதுமே உறுதியோட இருக்கிறது, இல்ல நம்ம நம்பிக்கையை தளர விடாம இருக்கிறது, இந்த கான்செப்ட் இந்த கருத்து வந்து மனிதர்களால ரொம்ப ரிலேட் பண்ணி பார்க்க முடியும், தொடர்பு பண்ணி பார்க்க முடியும். இட் கிவ்ஸ் அஸ் ஹோப் அண்ட் ஸ்ட்ரென்த் டு கீப் ட்ரைங். நம்ம இந்த மாதிரி நம்ம உறுதியோட இருக்கிற அந்த அந்த எண்ணம், அந்த நம்பிக்கை வந்து நம்ம திருப்பி 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 உறுதியோட நம்ம அந்த விஷயத்தை செய்யறதுக்கு நமக்கு ஒரு பலத்தை கொடுக்குது. இன் சம் வேஸ் இட் இஸ் த ஸ்டோரி வி மே ஹோப் could be said for each of our souls. இந்த விஷயத்த இந்த மாதிரி ஒரு இந்த நம்ம ஆன்மாவிற்கு நம்மளே சொல்லக்கூடிய ஒரு கதையாவும் இது அமையுது. we each have spiritual improvements we struggle with. நம்ம இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே அல்லாவின் பாதையில இல்ல நம்ம ஆன்மாவை வளர்த்துக்கிறதுக்கான பாதையில ஏதோ ஒரு முயற்சியில நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தரும். இட் குட் பி ரெவரன்ஸ் ஆஃப் காட் த்ரூ அவுட் அவர் கான்டாக்ட் ப்ரேயர். அது என்னவா வேணா இருக்கலாம். நம்ம தொடர்பு தொழுகையில பயபக்தியோட தொழுகிறதா இருக்கலாம். ஃபைட்டிங் ஸ்டிஞ்சினஸ், கஞ்சத்தனத்திற்கு எதிராக நம்ம போராடுறதா இருக்கலாம். பீயிங் கைண்ட் டு பேரண்ட்ஸ், பெற்றோர்களிடையில் நம்ம கனிவாக இருக்கிறதுக்கான முயற்சியா இருக்கலாம். பீயிங் ஆனஸ்ட், உண்மையோட இருக்கிறதுக்கு நேர்மையோட இருக்கிறதுக்கு அதுக்கான முயற்சியா இருக்கலாம். நாட் பேக் பைட்டிங் கில்லிங் த ஈகோ, இல்லைன்னா ஒருத்தவங்களை பின்னாடி புறம் பேசாம இருக்கிறதுக்கு அதுக்காக நம்ம முயற்சி செய்யலாம். கில்லிங் த ஈகோ, நம்மளோட அகந்தையை கொள்வதற்கான முயற்சியா இருக்கலாம். பீயிங் கைண்ட் வென் வி ஸ்பீக் டு தோஸ் ஹூ கெட் ஆன் அவர் நர்வ்ஸ், நம்மளை யாராச்சும் எரிச்சப்படுத்துற மாதிரி இல்ல கோவப்படுத்தாம நம்ம கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க பேசும்போது நம்ம அவங்கள்ட்ட கனிவா பேசுறது, அதற்கான முயற்சியா இருக்கலாம். நாட் ஓவர் ஈட்டிங், பெருந்தீனியை அவாய்ட் பண்றதுக்கான முயற்சியா இருக்கலாம். பீயிங் மோர் கிரேட்ஃபுல், அல்லாஹ்க்கு நம்ம நன்றியோட அதிகமா இருக்கிறதுக்கான அந்த முயற்சியா இருக்கலாம். குளோரிஃபைங் காட் வென் வி வேக் அப், நம்ம எந்திரிச்ச உடனே அல்லாஹ்வை துதிக்கிறதுக்கான முயற்சியா இருக்கலாம். ஒரு சம்திங் எல்ஸ், இந்த மாதிரி என்ன விஷயமா வேணா இருக்கலாம். அப்புறம் 74 7 நம்ம
74:7 உறுதிப்பாட்டுடன் உன்னுடைய இரட்சகரை நினைவு கூர்ந்திடு. Satan may try to tell us to give up because we failed multiple times already. இங்க சாத்தான் என்ன பண்றான்னா, நம்மள நம்ம முயற்சி கைவிட சொல்றான் அவன். நம்ம ஏன்னா நிறைய தடவை ஆல்ரெடி நம்ம தோத்துட்டோம். சோ அதனால நம்ம முயற்சியை கைவிடுமாறு சாத்தான் நம்மள ஏய்க்கிறான். But each morning that God gives us to wake up is a gift of another day, an opportunity to try again. ஆனா கடவுள் அல்லாஹ் நம்மள ஒவ்வொரு காலையிலயும் நம்மள அல்லாஹ் எழுப்பிடும் போது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த இன்னொரு நாள்ங்கிறது ஒரு பரிசு. எதற்காகனா நம்ம மீண்டும் முயற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு. அப்புறம் 43 உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை நீர் உறுதிப்பாட்டுடன் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நீர் சரியான பாதையில் தான் இருக்கின்றீர். அப்புறம் 47:31 உங்களில் பாடுபடுபவர்கள் உறுதிப்பாட்டுடன் தளராதிருப்பவர்கள் யார் என்பதை பிரித்து காட்டுவதற்காக நிச்சயமாக நாம் உங்களை சோதனையில் ஆழ்த்துவோம். உம்முடைய மெய்யான தகுதிகளை நாம் வெளிப்படுத்தி காட்டியாக வேண்டியுள்ளது. With Ramadan coming up, let us renew our efforts to steadfastly preserve. இப்ப ரமதான் நெருங்கி வந்துருச்சு. அதனால நம்ம தொடர்ந்து உறுதிப்பாட்டுடன் நம்ம விடாமுயற்சி செய்வதற்கான அந்த எஃபர்ட்ஸ, அந்த வேலைகளை நம்ம புதுப்பிப்போம். May God help us to do better to reach our goals and draw closer to him. அல்லாஹ் நமக்கு இதற்கு உதவி செய்வாராக, நம்மளுடைய லட்சியங்களை அடைவதற்கும் மேலும் அவரிடம் நாம் நெருங்கி செல்வதற்கும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வாராக. அப்புறம் 2:185 ரமலான் என்னும் மாதத்தின் போதுதான் மனிதர்களுக்கு வழிகாட்டல், தெளிவான போதனைகள் மற்றும் சட்ட புத்தகத்தை வழங்குவதான இந்த குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. உங்களில் இந்த மாதத்தை காண்பவர்கள் அதில் நோம்பிடும். அப்புறம் 33:35 ஒரு பிரார்த்தனையோட நம்ம கடிதத்தை செய்தி மடல முடிக்கிறோம். சரணடைந்த ஆண்கள், சரணடைந்த பெண்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்கள், நம்பிக்கை கொண்ட பெண்கள், கீழ்ப்படுகின்ற ஆண்கள், கீழ்ப்படுகின்ற பெண்கள், உண்மை நிறைந்த ஆண்கள், உண்மை நிறைந்த பெண்கள், உறுதிப்பாட்டுடைய ஆண்கள், உறுதிப்பாட்டுடைய பெண்கள், பக்தியுள்ள ஆண்கள், பக்தியுள்ள பெண்கள், தர்ம சிந்தனை உள்ள ஆண்கள், தர்ம சிந்தனை உள்ள பெண்கள், நோன்பு நோர்க்கும் ஆண்கள், நோன்பு நோர்க்கும் பெண்கள், கற்புடைய ஆண்கள், கற்புடைய பெண்கள், மேலும் கடவுளை அடிக்கடி நினைவு கூறுகின்ற ஆண்கள் மற்றும் நினைவு கூறுகின்ற பெண்கள், கடவுள் அவர்களுக்காக மன்னிப்பையும் மகத்தான பிரதிபலனையும் தயார் செய்துள்ளார். சோ அதுக்கப்புறமேட்டு நம்ம குறிப்புரை கொடுத்திருக்கோம் ஒரு இதுக்கு. அப்புறம் முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது, பிரபஞ்சத்தின் இரட்சகர். ஃபைனலா முடிக்கும் போது நம்மளோட குழுவை பத்தி ஒரு சின்ன செய்தி கொடுத்திருக்கோம். நம்ம ஸ்ப்ரெட்டிங் த மெசேஜ் ஆஃப் சப்மிஷன் டு காட் அலோன், அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிப்படைய வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிப்படைய வேண்டும் என்ற செய்தியை பரப்புவோம் சொல்லி முடிச்சிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் நம்ம 13ஆம் தேதியும் நான் இன்ஷா அல்லாஹ் பேசுறேன். அதற்கான தலைப்பு மோஸ்ட் மர்சிஃபுல், மிக்க கருணையாளர், த இன்ஃபைனைட்லி கம்பாசினேட், எல்லையில்லா இரக்கமுடையவர். 16:98 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 39:53 இதற்கான தலைப்பு மிக்க கருணையாளர். பிரகடனிப்பீராக, வரம்புகளை தாண்டி விட்ட என் ஊழியர்களே, கடவுளின் கருணையில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் கடவுள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றார். அவர்தான் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். சலாமுன் அலைக்கும். God has decreed that mercy is his attribute. அல்லாஹ் தன்னுடைய பண்புகளில் இந்த கருணை என்பது அல்லாஹ் அவங்களுக்கு வச்சிருக்காங்க. 6:12, 6:54
He didn't have to show us mercy. We are not worthy of it after having rebuilt. நம்ம கலகம் செய்ததுக்கு அப்புறமேட்டா, குரான்ல 38:69 நம்ம கலகம் செய்ததுக்கு அப்புறமேட்டா அல்லாஹ் நம்ம மீது கருணை காட்டணும்ங்கிற எந்த அவசியமும் இல்ல. பட் he promises that he will. ஆனா அல்லாஹ் அங்க வந்து வாக்களிக்கிறாங்க, நான் நிச்சயமா கருணையை காட்டுவேன். that he will and he does. அவர் சொன்ன மாதிரி அவர் செய்யவும் செய்யறாரு. and he does all the time. எல்லா நேரமும் அல்லாஹ் செய்யறாரு. in so many ways. பல விதங்கள்ல அல்லாஹ் நம்ம மீது கருணையை காட்டுறாங்க. அப்புறம் 9:21 அவர்களுடைய இரட்சகர் அவர்களுக்கு நற்செய்தி தருகின்றார், அவரிடம் இருந்து கருணையும் அங்கீகாரமும், அத்துடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் பேரானந்தத்தில் அவர்கள் களிப்புற்றுகின்ற தோட்டங்களும். just being here at all is a great mercy. நம்ம இப்போ இங்க நம்ம இந்த உலகத்துல இருக்கிறது அல்லாஹ்வோட பெரிய கருணை தான். this world and its beauty is God's mercy. இந்த உலகமும் அதோட அழகுகளும் இதுவே அல்லாஹ்வோட ஒரு கருணை தான். and every time he forgives another sin, that's mercy. நம்ம ஒவ்வொரு டைமும் திருப்பி பாவம் செய்யும் போது அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறதும் அல்லாஹ்வுடைய ஒரு கருணை தான். அப்புறம் 2:160 பாவத்திற்காக வருத்தப்பட்டு சீர்திருந்தி மேலும் பிரகடனப்படுத்தி விடுபவர்களை பொறுத்தவரை நான் அவர்களை மீட்டுக் கொள்கின்றேன், நானே மீட்பவன் மிக்க கருணையாளன். One of God names that begins all, but one of the Quran chapter is most merciful. எல்லா ஒரு அத்தியாயத்தை தவிர எல்லா அத்தியாயத்திலும் எல்லா சூறாக்களிலும் அல்லாஹ் பேர் பக்கத்திலே வரக்கூடிய அந்த வார்த்தை மிக்க கருணையாளர். என்ன ஒரு மாபெரும் பரிசு. வாட் a tremendous gift. அப்புறம் 2:218 நம்பிக்கை கொண்டவர்களும் ஊரை துறந்து கடவுளின் நிமித்தம் பாடுபடுகின்றவர்களும் கடவுளின் கருணைக்கு தகுதியாகிவிட்டனர், கடவுள் மன்னிப்பவர் மிக்க கருணையாளர். Searching for the word mercy for 130 verses, and that doesn't include merciful, just mercy. நம்ம குரான்ல கருணைன்னு மட்டும் நம்ம சர்ச் பண்ணாலே, நம்ம தேடினாலே, கருணையாளர் இல்ல கருணைன்னு மட்டும் நம்ம தேடினாலே 130க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கு. May we always be appreciative of God's immense mercy and forgiveness. நாம் எப்போதுமே அல்லாஹ்வுடைய அந்த அளப்பெரும் கருணையும் மன்னிப்புக்கும் நம்ம நன்றி உடையவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருக்கோம். லாஸ்டா ஒரு வசனம் மட்டும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 3:8 எங்கள் இரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உம்முடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக, நீர்தான் வல்லலாக இருக்கின்றீர். அதுக்கப்புறம் நம்ம குறிப்புரை கொடுத்திருக்கோம். முடிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கடவுள் மட்டும் .org டீம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இன்ஷால்லா லாஸ்டா ஒரு கடிதத்தையும் நான் படிச்சிடுறேன். ஸோ இந்த 20ஆம் தேதி அமைச்ச கடிதத்தோட தலைப்பு என்னன்னா ரிமைண்டர்ஸ், நினைவூட்டல். த ரிமைண்டர் ரிமைன்ஸ் த ரிமைண்டர், அதாவது நினைவூட்டலை நினைவுபடுத்துகின்றது. அது வந்து உபத்தலைப்பா கொடுத்துருக்கோம். நம்ம 16:98 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா 51 வசனம் 55. இதற்கான தலைப்பு வந்து நான் சொன்ன மாதிரி நினைவூட்டல். மேலும் நினைவூட்டுவீராக, ஏனெனில் நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டல் பலனளிக்கும். அப்புறம் 25:73 அவர்களுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளை கொண்டு நினைவூட்டப்படும் போது அவற்றின் பால் அவர்கள் செவிடர்களையும் குருடர்களையும் போன்று ஒருபோதும் அவர்கள் நடந்து கொள்ள மாட்டார்கள். Salamun alaikum, peace be upon you. These verses tells us to remind and to take it when reminded.
These verses tell us to remind and to take heed when reminded. இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மற்றவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும், மேலும் நினைவூட்டப்படும் போது நம்ம அதை கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்த இந்த 2 வசனங்கள் நமக்கு புரிய வைக்குது. When we remind about submission, let us do it in nicest possible manner. நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போய் சப்மிஷனை பத்தி நம்ம சொல்றோம்னா, நம்ம அதை முதல்ல சிறந்த முறையில செஞ்சு காமிக்கணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். குரான்ல 17:53, 16ல 125. Not a censor or out of annoyance, but as a word of advice. Not as a censor or out of annoyance, but as a word of advice, a caution. நம்ம சொல்லும் போது ஒரு எரிச்சலாவோ சொல்லணும்னு சொல்லாம, பட் as a word of advice, நம்ம உங்களுக்கு அந்த விஷயம் சொல்லும் போது, நினைவூட்டும் போது ஒரு அட்வைஸாவும் ஒரு எச்சரிக்கையாகவும் ஜென்டிலான முறையில் எடுத்து வைக்கணும். If we remain in the way God tells us to, it benefits the one who remains as well as the one being remained. இப்போ நம்ம இந்த மாதிரி அல்லாஹ் சொல்ற இல்ல அல்லாஹ் வடிவமைச்ச வழியில நம்ம நினைவூட்டும் போது, நினைவூட்டுறவங்களும் சரி, நினைவூட்டல் வாங்குறவங்களும் சரி, 2 பேருக்குமே பலன் அளிக்கும். 50ல 8, இது ஓர் அறிவூட்டலாகும், மேலும் பக்தி கொண்டு வழிபடக்கூடியவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டலும் ஆகும். So when we receive a reminder, we want to be open to hearing it. நம்ம ஏதாச்சும் நினைவூட்டல் நம்ம காதுல வரும்போது நம்ம திறந்த மனசோட முதல்ல இருக்கணும். அதை முதல்ல நம்ம உள்வாங்கணும் செய்திய. We should think about it. நான் சொன்ன மாதிரி செய்தியை உள்வாங்கி நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும், அதை வச்சு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். There may be a natural tendency to become defensive when we feel criticized. நம்மளை யாராச்சும் குற்றம் செலுத்தும் போதோ இல்ல நம்மள தப்ப சுட்டி காட்டும் போதோ, நம்ம மனுஷனோட இயல்பான தன்மை என்னவா இருக்குன்னா, நம்ம காத்துக்கிறோம், நம்ம அப்படிலாம் பண்ணல, நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம டிஃபென்சிவ் ஆயிடுறோம். பட் we want to be ready to consider it in the light of a soul good. ஆனா நம்ம அப்படி இல்லாம அந்த சொல்ற அந்த விஷயத்த நமக்கு மேல வர அந்த கிரிட்டிசைஸ் அந்த விஷயத்த நம்ம ஆன்ம பலம் பெறக்கூடிய அந்த ஒளியின் பால் வச்சு நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். We want never to be close minded. நம்ம எப்பவுமே குறுகிய மனப்பான்மை உடையவர்களாக இல்ல, நம்ம க்ளோஸ் மைண்டட் நம்ம இருக்கவே கூடாது. The reminder might be just a pinch we need to work on a negative trait in ourselves. அந்த நினைவூட்டல் வரும்போது நம்ம கிட்ட இருக்க ஒரு சின்ன ஒரு கெட்ட குணமா என்ன வேணா இருக்கலாம். லைக் இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாம நம்ம இருக்கிறது, இல்ல கோவப்படுறது, இல்ல நம்பிக்கை நம்ம கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரி ஏதோ கெட்ட குணத்தின் மீது நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன அடியா அந்த நினைவூட்டல் இருக்கும். நம்ம அதை உள்வாங்கினா அப்புறம் 74ல 49, ஏன் அவர்கள் இந்த நினைவூட்டலின் பால் இவ்வளவு வெறுப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர்? God brings reminders to us in many ways and we always want to be receptive and appreciative. அல்லாஹ் நமக்கு இந்த நினைவூட்டலை பல வகையில நம்மள்ட்ட கொண்டு வந்து அல்லாஹ் சேர்க்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த நினைவூட்டலின் பால் நம்ம உள்வாங்கக்கூடியவர்களாகவும் அதன் பால் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். அப்புறம் 7ல 63, நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு உங்களை எச்சரிப்பதற்காகவும் நன்னெறியின் பால் உங்களை வழிநடத்துவதற்காகவும் உங்களை போன்ற ஒரு மனிதன் மூலம் உங்களுடைய இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு ஒரு நினைவூட்டல் வருவதென்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்றாக இருக்கின்றதா? Please God, open our hearts to your reminders and your guidance. லாஸ்டா முடிக்கும் போது ஒரு சின்ன பிரார்த்தனையோட நம்ம முடிக்கிறோம். எங்களுடைய இரட்சகரே, தயவு செய்து எங்களுடைய இதயங்களை to your reminders and your guidance, அந்த விஷயம் உங்களுடைய நினைவூட்டல், அல்லாஹ்வின் நினைவூட்டலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலும் வரும்போது எங்களுடைய இதயங்களை திறக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கிறோம்.
முடிக்கும் போது 2-3 குறிப்புரைகள் கொடுத்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், கடவுள் மட்டும் .teamனு சொல்லி முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு கடிதமும் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி டைம் இருக்கான்னு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வந்தேன், எதற்காக இந்த விஷயத்த நான் பண்ணேங்கிறதே நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லிடுறேன். சோ இந்த மாதிரி நம்ம வார வாரம் அனுப்புற அந்த கடிதத்துல நம்மளோட மஸ்ஜித் இந்தியா ஐடி விங் தொழில்நுட்ப குழுல இருந்து நம்ம எப்போதுமே ரெகுலரா சனிக்கிழமை 4 மணிக்கு நம்ம கூடுறோம். சோ இந்த மாதிரி அல்லாஹ்வை நிமித்தம் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் நிறைய மக்கள் சேர்ந்து பண்ணும்போதும், இல்லைன்னா இப்போ கரண்டாவே நமக்கு நிறைய ஆட்கள் நமக்கு தேவைப்படுறாங்க. புது புது சிந்தனைகள் வருது. அதற்கு நம்ம எஃபர்ட் போடுவதற்கும், ஏன்னா ஒரு ஆளே வந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து பொறுப்பெடுத்து கண்டிப்பா பண்ண முடியாது. ஸோ இப்போ கரண்டா இருக்கிற 5 பேர் எங்களுக்குள்ள நம்ம பிரிச்சுக்கிறோம். ஆனா பட் இது இன்ஷால்லா நான் வந்து நம்ம மஸ்ஜித் நம்ம ரெகுலரா அட்டன் பண்ற நம்மளோட அதர் சப்மிட்டர் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து ஒரு விஷயத்த நம்ம மொத்தமா செய்யும் போது, இல்ல ஒன்று சேர்ந்து நம்ம செய்யும் போது அந்த விஷயம் இன்னும் வேகமா முடியறதுக்கும் இன்னும் சிறப்பா வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த நீங்க பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம், தொழில்நுட்பம்னு சொல்றாங்களே, நமக்கு டெக்னாலஜியை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு போனை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, லேப்டாப் பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, நீங்க நினைக்கவே வேண்டாம். இந்த விஷயத்த நான் படிச்சதுக்கு காரணமே வந்துட்டு, இப்ப இந்த விஷயத்த நான் இங்கிலீஷ்ல நம்ம பண்ணிருக்கோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா இது தமிழ்ல வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க வயசு வேறுபாடு இல்லாம பெரியவங்களோ சின்னவங்களோ தமிழ்ல வந்து அதை எழுதி எனக்கு அனுப்பும் போது இன்ஷா அல்லாஹ் அவங்க தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதனால அந்த விஷயம் அவங்க சேர்ந்து பண்ணும்போது இந்த கடிதத்தை நம்ம நிறைய தமிழ் படிக்கக்கூடிய மக்களுக்கும் நல்ல செய்தியை கொண்டு நம்ம சேர்க்கறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வழியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்க வீட்டுல இருக்க பசங்களும் யாரா வேணா இருக்கலாம், வயசு வேறுபாடு இல்ல. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தனித்தன்மையை கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நம்ம ஸ்பெஷலிஸ்டா இருக்கோம், தமிழ்ல, இங்கிலீஷ்ல, குரான்ல. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா உங்களுடைய பேரை வந்து நம்ம ஜாயிர் அங்கிள்கிட்டயோ இல்ல என்கிட்டயோ மெஹராஜ் ஆன்டி கிட்ட தமீம் மன்னிட்டோ இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுக்கலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க இதற்கு நம்ம நிறைய படிச்சிருக்கணும், கண்டிப்பா அடிப்படை இருக்கணும் எந்த கிடையாது. அல்லாஹ்வின் நிமித்தம் நம்ம செய்யணுங்கிற அந்த ஆர்வம் மட்டும்தான் அடிப்படை. இன்ஷா அல்லாஹ் உங்களோட கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு தம்பி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நியூஸ் லெட்டர்ல எப்படி சப்ஸ்கிரைப் பண்றது அப்படின்னு சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். இப்ப காமிச்சிடவா? காமிச்சிடலாம் தம்பி இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். நான் ஸ்கிரீன் திருப்பி ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதான்னு சொல்லுங்க. தெரியுது. ஓகே இன்ஷா அல்லாஹ். நான் ஒரு தடவை காமிச்சிடறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம அனுப்புற செய்தி மடல் வந்து வார வாரம் உங்க போனுக்கு எப்படி வரணுங்கிறத நான் சொல்றேன். நம்ம வெப்சைட் இருக்கு, கடவுள் மட்டும் godalone.in. நம்ம இங்கிலீஷ்ல அடிச்ச உடனே இந்த மாதிரி வரும். நீங்க நேரா அப்படியே கீழே போயிட்டா இந்த மாதிரி இங்க இருக்கும், சப்ஸ்கிரைப் டு ஆர் வீக்லி நியூஸ் லெட்டர்ஸ். ஒரு மஞ்சள் கலர் டப்பா இருக்கும். இதுல நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடியை கொடுத்துட்டு இந்த ஒரு பட்டன் மட்டும் அழுத்தினா போதும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வார வாரம் அந்த கடிதம் வரும். நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த விஷயத்த இன்ஷா அல்லாஹ் தமிழே நம்ம பண்ண போறோம். அதற்கும் இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஆள் தேவைப்படுது, நம்ம குழுக்கு தேவைப்படுது. அதனால இன்ஷா அல்லாஹ் தமிழ் தெரிஞ்சவங்க கண்டிப்பா சேர்ந்தாலுமே நம்ம இந்த விஷயத்தை வேகமா பண்ணி, ஏன்னா நம்மளோட கிளாஸ் அட்டன் நிறைய பேர் தமிழ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம தமிழை அனுப்புறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வழியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஜாயின் பண்ணுங்க.